அப்பா சரவணனை கூட்டிட்டு அத்தை வீட்டுக்கு போயிருக்காரு. தேன்மொழி அத்தை அவர்கிட்ட என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. தெய்வான அப்பா பேச்ச கேட்டுக்கிட்டு இங்க வந்துருவாளான்னு தெரியல. தெய்வான எப்படியாவது இங்க வந்துடணும். அப்பதான் குழந்தைய இன்னும் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க முடியும். புனிதா, புனிதா, கபிலன் எங்க ஆளை காணோம்? அவர் வெளியே தான் இருக்காரு மாமா. நீங்க ஏன் துர்கா அக்காவோட வந்திருக்கீங்க? புனிதா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா மட்டும் கேளு. இங்க நடந்த குழப்பத்தை பத்தி துர்கா உனக்கு விளக்கமா சொல்லுவா. துர்கா அக்கா விளக்கமா சொல்லுவாங்களா? எதை பத்தி? இது நாள் வர நம்ம வீட்டுல நடந்த பிரச்சனையை பத்தி தான். வல்லவன், என்ன கபில், துர்கா அக்காவை கூட்டிட்டு வந்திருக்கீங்க, என்னாச்சு? நல்ல வேளை கபிலன், நீங்களும் வந்துட்டீங்க. உங்க 2 பேர்கிட்டையும் துர்கா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்ன. அக்கா, என்ன விஷயம்க்கா சொல்லுங்க. தைரியமா சொல்லு. புனிதாமா, துணி துவைக்கிற நேரத்துல எனக்கும் தெய்வான அம்மாக்கும் வாக்குவாதம் வந்துச்சுல்ல? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இல்ல, நானும் தெய்வான அம்மாவும் ஆரம்பத்துல கொஞ்சம் சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்ல, என்ன அடிக்கவும் வந்தாங்க. அப்பதான் தயங்காம நடந்ததை சொல்லுங்க. என்ன அடிக்க வந்தப்ப புனிதாமா தடுக்க வந்தாங்களா? அப்போ அமுதாமா தான் தெய்வானம்மா காலை குறுக்க தட்டி விட்டாங்க. அதனாலதான் புனிதாமா மேல தெய்வானம்மா கைப்பட்டுடுச்சு. என்னக்கா சொல்றீங்க? நான் சொல்றது எல்லாமே உண்மைமா. அந்த நேரத்துல அமுதாமா அப்படி நடந்துகிட்டது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாதாம இருந்துச்சு. அதனால தான் நான் யார்கிட்டயுமே எதுவுமே சொல்லல. என்ன புனிதா இவங்க சொல்றாங்க? அமுதா அதுக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்க போறா? அதான் எனக்கும் தெரியல. அக்கா, நீங்க எதுவும் சரியா பாத்திருக்க மாட்டீங்கக்கா. இல்லம்மா, நான் சரியாதான் பார்த்தேன். அமுதாமா தான் வேணும்னே தெய்வா நம்ம காலை தட்டி விட்டாங்க. இவ்வளவு நேரம் என்கிட்ட நல்லா தானே பேசிட்டு இருந்தா. அதெல்லாம் எதுக்குன்னு இப்பதானே புரியுது. கபிலன், என்ன பண்ண போறீங்க? புனிதா, அவரை விடு புனிதா. அமுதாவை கண்டிச்சாலே இந்த வீட்டுல பல பிரச்சனைகள் சரியாயிடும். இத பாரு, நானும் ஆரம்பத்துல இருந்து உங்க 2 பேர்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க தான் கேட்கவே இல்லை. அமுதா புனிதாவுக்கு எதிராக எப்பவுமே வேலை பார்க்கறான். அத நானே பல தடவை என் கண்ணால பார்த்திருக்கேன். அவ்வளவு ஏன் உங்க 2 பேர்கிட்டயும் சொல்லவும் செஞ்சிருக்கேன். ஆனா நீங்க தான் நான் சொல்றதை என்னைக்கு கேட்டதே இல்லை. அது எவ்வளவு தூரம் கொண்டாந்து விட்டுருக்கு பாருங்க. தெய்வான ஆசைய குழந்தையோட நம்ம வீட்டுக்கு வந்தா, அவளுக்கும் புனிதாவுக்கும் நடுவுல இப்படி ஒரு சண்டையை உருவாக்கி இப்ப குழந்தையோட அவ வீட்டுக்கு போறதுக்கு அமுதாதான் முக்கிய காரணம். மாமா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இங்க இருக்கிற பிரச்சனையே போதும். நீங்களா ஏதாவது புதுசா கிளப்ப வேண்டாம். அமுதா எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண போறா? சரி புனிதா, அப்போ வீட்ல யாரும் இல்ல. அந்த நேரத்துல அமுதா, யாழ்னி, தெய்வான இந்த 3 பேர் தானே நம்ம வீட்டுல இருந்தாங்க. அப்ப அந்த மாங்காய் சம்பரை மாத்தி வச்சது யாருன்னு நினைக்கிற? சொல்லு புனிதா, இந்த 3 பேர்ல யாரு? சரி, தெய்வான மேல இருந்தா, யாழ்னி, அமுதா இந்த 2 பேர் தானே கீழே இருந்தாங்க. இவங்க 2 பேர் இந்த வேலையை பண்ணலைன்னா வேற யாரு பண்ணிருப்பா? சொல்லு. அது அமுதா தெரியாம கூட பண்ணிருக்கலாம்ல. 2 சாம்பார் பண்ணது அவளுக்கு தெரியவே தெரியாது. அம்மா, நான் சமைக்கும் போது அமுதாமா வந்து கேட்டாங்க என்ன சமைக்கிறீங்கன்னு. நான் தான் மாங்காய் போட்டு ஒரு சாம்பார், மாங்காய் போடாத ஒரு சாம்பார் சமைக்கிறேன்னு சொன்னேன். மாங்காய் போடாத சாம்பார் தெய்வான அம்மாக்குன்னு நான் சொன்னேன்.